ஆன்லைனில் கீபோர்டு கற்றுக்கொள்ள விருப்பமுள்ளவர்கள் இந்த ஸ்கிரீனில் காட்டப்படுகிற அலைபேசிக்கு தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு வீடியோவில் ராயன் திரைப்படத்தில் இடம்பெற்ற நீ இருக்கிறையே ஓலக்கொட்டாயா, சும்மா நடக்கிறையே தபள கொட்டாயா, அந்த பாடலை கீபோர்டில் எப்படி வாசிக்கலாம் என்பதை பார்க்கலாம். இந்த பாடல் 3 கட்டை சுருதிக்கு நட்டபைரவி என்கிற ராகத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கிறது. இ மைனர் என்கிற ஸ்கேலின் அடிப்படையில் அமைந்திருக்கிறது. தாளம் ஆதிதாளம் திஸ்ர நடை, தக்கிட 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 என்கிற நடை. இ மைனர் என்கிற 3 கட்டை சுருதியில் நட்டபைரவி ராகத்தினுடைய சுரஸ்தானங்களை பார்க்கலாம். சஜ்ஜமம், சதுச்சுருதி ரிஷபம், சாதாரண காந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், சுத்த தெய்வதம், கைசிகி நிஷாதம், தாரஸ்தாயி சஜ்ஜமம். இந்த ராகத்தில் இந்த சுரங்கள் அல்லாமல் அந்நிய சுரமாக தா 2 என்கிற சுரமும் வருகிறது. வெஸ்டர்ன் மியூசிக் அடிப்படையில் இ மைனர் என்கிற ஸ்கேலில் வருகிற சுரஸ்தானங்கள் இ, எஃப் ஷார்ப், ஜி, ஏ, பி, சி, டி, இ. இதில் அந்நிய சுரமாக இந்த சி ஷார்ப் என்கிற நோட் வருகிறது. இந்த பாடல் ஆரம்பிக்கும்போது அதீத எடுப்பாக பாடல் முதலில் தொடங்கி தாளம் பிறகு வருகிறது. இதற்கு அதீத எடுப்பு என்று பெயர். பாடல் முதலில் தொடங்கி தாளம் பின்பு வருமாறு அமைந்திருக்கிறது. பாடலின் முதல் வரியை பார்க்கலாம். நீ இருக்கிறியே ஓலக்கொட்டாயா. இதில் இந்த நீ என்கிற வார்த்தை முந்தைய ஆவர்த்தனத்தின் அல்லது முந்தைய வரியினுடைய கடைசியில் அமைந்திருக்கிறது. இருக்கிறியே என்கிற வார்த்தை தாளத்தில் சமத்தில் வருகிறது. நீ இருக்கிறியே ஓலக்கொட்டாயா. இந்த வரி பா என்கிற பஞ்சமசுரத்தில் ஆரம்பிக்கிறது. பா பதப்பமா நீ இருக்கிறியே, பா பதப்பமா நீ இருக்கிறியே, மாப்ப மகாப்பா ஓலக்கொட்டாயா, மாப்ப மகாப்பா ஓலக்கொட்டாயா. சும்மா நடக்கிறையே தவள கொட்டாயா. இந்த சும்மா என்கிற வார்த்தை சா என்கிற சுரத்தில் ஆரம்பிக்கிறது. இந்த வார்த்தை நீ இருக்கிறியே ஓலக்கொட்டாயா என்கிற வரியோடு எடுக்கப்படுகிறது. நடக்கிறியே என்கிற வார்த்தை அடுத்த ஆவர்த்தனத்தில் சமத்தில் வருகிறது. சாரி கமப்பா கமகரி சாசா, சாரி சும்மா கமப்பா நடக்கிறியே கமகரி சாசா தவள கொட்டாயா. சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா. அடுத்த வரி மஜாவா இனிக்கிறையே பஞ்சு மிட்டாயா. இந்த வரி பஞ்சமம் என்கிற சுரத்தில் ஆரம்பித்து மேல் ஸ்தாயிக்கு செல்லுகிறது. முதல் 2 வரிகள் தாளத்தில் சமத்தில் வந்தன. இந்த வரி தாளத்தில் ஓரிடம் தள்ளி வருகிறது. பப்பா சசா சசா நீ சனிதாப்பா
பப்பாச மஜாவா இனிக்கிறியே பஞ்சு மிட்டாயா பப்பாச சசா நேச நிதாப்பா. இந்த வரியை தொடர்ந்து ஆமா பஞ்சு மிட்டாயா ஐயோ பஞ்சு மிட்டாயா என்று வரி வருகிறது. அது அதே மேல்சாய் சஜமத்தில் ஆரம்பிக்கிறது. ஆமா என்கிற வார்த்தை இணைப்பு வார்த்தை, அதனுடைய ஸ்வரம் சா சா. ஆமா பஞ்சு மிட்டாயா ஐயோ பஞ்சு மிட்டாயா சாசா நேச நிதாப்பா சசா நேச நிதாப்பா. அடுத்த வரி சோஜாவா படுத்துக்குவே உன்மடியில சாஞ்சு. இந்த வரி பா என்கிற ஸ்வரத்தில் ஆரம்பிக்கிறது. பாசாசா நிசனிதப்பா மப்பமகமமப்பப்பா பாசாசா நிசனிதப்பா மப்பமகமமப்பப்பா பாசாசா நிசனிதப்பா சோஜாவா படுத்துக்குவே சோஜாவா படுத்துக்குவே பாசாசா நிசனிதப்பா மப்பமகமமப்பப்பா உன்மடியில சாஞ்சு மப்பமகமமப்பப்பா உன்மடியில சாஞ்சு. இதற்கு அடுத்த வரி சும்மா வாட்டமா இருக்கிறியே வாட்டர் பாக்கெட் மூஞ்சி. இதில் இந்த சும்மா என்கிற வார்த்தை பா என்கிற ஸ்வரத்தில் ஆரம்பிக்கிறது. இது ஒரு இணைப்பு வார்த்தை. இந்த சும்மா என்கிற வார்த்தையினுடைய ஸ்வரம் பப்பா. பப்பா பானி நீ தனி தப்பமா மப்பமகமமப்பப்பா பப்பா பானி நீ தனி தப்பமா மப்பமகமமப்பப்பா சும்மா வாட்டமா இருக்கிறிய வாட்ட பாக்கெட் மூஞ்சி சும்மா வாட்டமா பப்பா பானி நீ தனி தப்பமா இருக்கிறிய மப்பமகமமப்பப்பா வாட்ட பாக்கெட் மூஞ்சி. இதற்கு அடுத்த வரி ஏய் காஞ்ச மிளகா போல நான் இருக்கிறேன்னு காஞ்சு. இதில் இந்த ஏய் என்கிற வார்த்தை சஜமத்தில் ஒரு இணைப்பு வார்த்தையாக வருகிறது. இந்த பாடலில் இதுபோல இணைப்பு வார்த்தைகள் அதிகம் பயன்பாட்டில் இருக்கின்றன. சாசகங்கப்பப்பப்பாமா ஏ காஞ்ச மிளகா போல சாசகங்கப்பப்பப்பாமா ஏ காஞ்ச மிளகா போல சாசகங்கப்பப்பப்பாமா நான் இருக்கிறேன்னு காஞ்சு சாசகங்கப்பப்பப்பாமா நான் இருக்கிறேன்னு காஞ்சு. இதைத் தொடர்ந்து என் மனச உசுப்பிரியே நீ மீனை போல ஆஞ்சு. இதில் ஏன் அப்படிங்கிற வார்த்தை மீண்டும் சஜ்ஜமம் ஸ்வரத்தில் ஒரு இணைப்பு வார்த்தையாக வருகிறது. சாசகங்கப்பப்பப்பாமா என் மனச உசுப்பிரியே சாசகங்கப்பப்பப்பாமா என் மனச உசுப்பிரியே ஏ காஞ்ச மிளகா போல நான் இருக்கிறேன்னு காஞ்சு என் மனச உசுப்புரியே என்கிற வரைக்கும் இந்த சகக கப்பப்பப்பாமா என்கிற பிரயோகம் 3 முறை வருகிறது. நீ மீனை போல ஆஞ்சு என்கிற இடத்தில் மாறுகிறது. நீ என்கிற வார்த்தை ரீ என்கிற சுரத்தில் ஆரம்பிக்கிறது. ரீ ரி மகரி சசா சா ரீ ரி மகரி சசா சா ரீ ரி மகரி சசா சா நீ மீனை போல ஆஞ்சு நீ மீனை போல ஆஞ்சு.
ஏய் காஞ்ச மிளகா போல நான் இருக்கிறேன்னு காஞ்சு என் மனசை உசுப்புறையே நீ மீனை போல ஆஞ்சு என்கிற இந்த 2 வரிகள் முழுமையாக பார்க்கும்போது என்று வருகிறது. இதைத் தொடர்ந்து இந்த கடைசி வரியில் வந்த நீ மீனை போல ஆஞ்சு என்கிற வரி 4 முறை வேறு வேறு ஸ்வர அமைப்பில் வருகிறது. முதலில் வருகிற நீ மீனை போல ஆஞ்சு என்கிற வரிக்குரிய ஸ்வரம் ரீ சரி ரி சா நி சரி ரி ரீ சரி ரி சா நி சரி ரி நீ மீனை போல ஆஞ்சு ரீ சரி ரி சா நி கீழ்சாயி நிஷதம் ரீ சரி ரி சா நி சரி ரி. அடுத்த நீ மீனை போல ஆஞ்சு என்கிற வரி ரீ மாம காம பாப்பா நீ மீனை போல ஆஞ்சு ரீ மாம காம பாப்பா என்று வருகிறது. இதற்கு அடுத்த நீ மீனை போல ஆஞ்சு என்கிற வரி இந்த இடத்தில்தான் தா 2 என்கிற அன்னை சுரம் வருகிறது. நீ மீனை போல ஆஞ்சு. 4வது நீ மீனை போல ஆஞ்சு என்கிற வார்த்தை மாதாதா பாப்பா நீ மீனை போல ஆஞ்சு மாமாதா பாப்பா நீ மீனை போல ஆஞ்சு என்று வருகிறது. 4 முறை வருகிற இந்த நீ மீனை போல ஆஞ்சு என்கிற வரியை பார்க்கலாம். இதுவரை பார்த்த வரிகள் எல்லாமே பல்லவிக்கு உரியவை. இந்த பல்லவியை தாளமில்லாமல் ஸ்வரங்களை மாத்திரம் ஒரு முறை வாசித்து பார்க்கலாம். பிறகு தாளத்தில் வாசிக்கலாம். அடுத்து இதே பல்லவியின் ஸ்வரங்களை தாளத்தின் மீது எவ்வாறு வருகின்றன என்பதை வாசித்து பார்க்கலாம். அந்த தாளத்திற்கு இந்த கீபோர்டு செக்ஷனிலிருந்து 20 என்கிற எண் கொண்ட கோல்டு 2 என்கிற தாளத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அதனுடைய டெம்போ 80 என்கிற அளவில் வைத்திருக்கிறேன். ஒரிஜினல் டெம்போ 95 இருக்கிறது. தாளத்தின் பிடிமானத்திற்கு மெட்ரோனோம் சேர்த்து கொள்ளலாம். இந்த பாடல் இ மைனர் என்கிற ஸ்கேலில் வருவதால் இ மைனர் கார்டு கொடுத்து அக்கம்பனி இணைத்து கொள்ளலாம். முதலில் தாளம், அதன் மீது இ மைனர் அக்கம்பனி, அத்தோடு மெட்ரோனோம்.
அக்கம்பனி, அத்தோடு மெட்ரோனோம். அடுத்து சரணத்தை பார்க்கலாம். சரணத்தின் முதல் வரி, ஒன்ன பார்த்ததும் எனக்கு ஏறுது கிக்கு. இந்த வரி பா என்கிற பஞ்சமசுரத்தில் ஆரம்பிக்கிறது. பாப்படி பசா சசனி நீ நெறி சசாசா. அடுத்து நீ தாண்டி மாமனுக்கு ஏத்த தக்காளி தொக்கு. இதுவும் பா என்கிற பஞ்சமசுரத்தில் ஆரம்பிக்கிறது. பா சா சா நீ ததா பம பாதா பப்பா. நீ தாண்டி மாமனுக்கு ஏத்த தக்காளி தொக்கு. அடுத்த வரி, சீனு போடவா நானும் சீலர போல. இந்த வரி மத்தியமஸ்தாயி சா என்கிற சுரத்தில் ஆரம்பிக்கிறது. சாரி சாரி மாமா மம கமகாரி சாசா. சீனு போடவா நானும் சீலர போல. சாரி சாரி மாமா மம கமகாரி சாசா. சீனு போடவா நானும் சீலர போல. அடுத்து ஏ பளபளன்னு ஜொலிக்கிறையே வார்னிஷ போல. இதில் இந்த ஏ என்கிற வார்த்தை இணைப்பு வார்த்தை. அதற்குரிய சுரம் ரீ. ரீ என்கிற சுரத்தில் ஆரம்பிக்கிறது. ரீ ரீ கம பா பா ப மாரி மகாரி சாரி. ஏ பளபளன்னு ஜொலிக்கிறியே வார்னிஷ போல. ஏ பளபளன்னு ஜொலிக்கிறியே வார்னிஷ போல. ரீ ரீ கம பா பா ப மாரி மகாரி சாரி. அடுத்து ஏ வார்னிஷ போல ஏ வார்னிஷ போல என்று 2 முறை வருகிறது. அதற்குரிய சுரம் ரீ ரி மகாரி சாரி ரீ ரி மகாரி சாசா. ஏ வார்னிஷ போல ஏ வார்னிஷ போல. ரீ ரி மகாரி சாரி ரீ ரி மகாரி சாசா. இப்போது இந்த சரணத்தினுடைய வரிகளை தாளமில்லாமல் ஒரு முறை பார்த்துவிட்டு பிறகு தாளத்தின் மீது வாசிக்கலாம்.
முதலில் தாளம், அதன் மீது இ மைனர் அக்கம்பனி, அதோடு மெட்ரோனோம். முதலில் தாளம், அதன் மீது இ மைனர் அக்கம்பனி, அதோடு மெட்ரோனோம். இந்த பாடலில் இன்னும் ஒரு சரணம் இருக்கிறது. அந்த சரணத்திற்கும் இதே சுரங்கள் பொருத்தமாக இருக்கும். இந்த பாடலை வாசித்து மகிழுங்கள். மீண்டும் வேறொரு பாடலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.